சகோதரர்களே, நம்முடைய 124வது கூட்டம் மிகச் சிறப்பாக இங்கே நடைபெற்று இருப்பதை வாழ்த்து மிகவும் தெரிவித்திருக்கிறேன். நம்முடைய இன்றைய கூட்டத்தின் சிறப்பு புதிய உறுப்பினர் ஒருவர், அதுவும் நம்ம மாவட்டத்தினுடைய உறுப்பினர் அல்ல, திண்டுக்கலை சேர்ந்தவர், திண்டுக்கல்லிலே பணியாற்றியவர், இங்கே செட்டில் ஆகி இப்போது இன்று நம்முடைய மாவட்டத்தில் தாசார உறுப்பினராக புதிதாக இணைந்திருக்கிறார். அவரை வருக வருக என வரவேற்கின்ற நாராயணன் துணையாட்சியர் பணியில் அவருக்கும் மற்றவர்களும் புரிந்து கொண்ட முகத்தான் நம்முடைய நடவடிக்கைகளை முழுமையாக நம்முடைய மாவட்ட செயலாளர்களும் சரி, அவருடைய செங்கல்பட்டு அறிக்கையிலையும் சரி, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தீர்மான வாசித்ததும் சரி, முழுமையா ஓரளவு நம்ம சங்கத்தில் என்ன நடவடிக்கை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். புதிதாக வந்த நம்முடைய உறுப்பினர்கள் நம்முடைய சங்கத்தினுடைய நடவடிக்கைகளை மிக அருமையாக இருந்திருப்பார்கள் என்றும் நான் நம்புகின்றேன். அந்த வகையில் அவர்களை வருகிறவர்கள் என நம்முடைய மதுரை மாவட்டத்தின் சார்பாக வரவேற்கின்றேன். இதில் நம்ம மதுரை மாவட்டத்தின் மீது ஒரு சிறப்பு இருக்கிறது, அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது மற்ற மாவட்டத்தில் இருப்பவர்கள் கூட நம்முடைய மாவட்டத்தினுடைய நடவடிக்கையுடைய வீச்சை புரிந்து கொண்டு அங்கே சேராம அங்கிருந்து இங்கே வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு வரல, என்ன ஆச்சரியமா இருக்கு. அப்படியா, 3 நபர்கள் தேனி மாவட்டத்திலிருந்து, தேனி மாவட்டத்தில் ஒரு சங்கம் இருக்கிறது, அங்கேயும் அவர்கள் மெம்பர்களாக இருக்கிறார்கள், பேரளவுக்கு அங்கே இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கூட்டத்துக்கு தவறாத ஒரு சம்பவம், அந்த 20 மகள் ஒருவர் முடியாதவர், இல்லைன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் டு அட்டெண்ட் மீட்டிங் இங்கே as long as he decided here. இப்போ அங்கே போயிட்டாரு, முடியல, அதனால வரல. ஸோ அந்த அளவுக்கு மற்ற மாவட்டங்களையும் நம்முடைய செயல்பாடுகள் ஈர்த்து வருகின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்பதை புதிய உறுப்பினர் அவர்கள் தெரிந்து கொள்வதுதான் இதை நான் தெரியப்படுத்தி சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த வகையில் அவரையும் நம்முடைய ராசோராவினுடைய இயக்கத்திலே பணியாற்றி அவருக்கும் நம்முடைய நலன்கள், நம்முடைய பயன்கள் சென்றடைய நம்மால் இயன்ற அத்தனை செய்வோம் என்ற உறுதிப்பாட்டை இன்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக சென்ற 30/3/24 அன்று ராமநாதபுரத்திலே மிகச்சிறப்பாக கூட்டம், மாநில செயற்குழு கூட்டம் ரொம்ப குறைந்த 24 உறுப்பினர்கள் தான். அதுலேயும் கூட ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஒரு 10 பேர் தான். மற்றவங்கெல்லாம் ஈவன் நாட் ரெப்ரசன்டேட்டிவ் கான்டாக்ட் மீட்டிங் பார்த்துக்கணும். ஸோ அந்த 10 பேரை வச்சு மிகச்சிறப்பாக நடத்தினார். அருமையாக காலை சிற்றுண்டி, மத்தியானம் சாப்பாடு, இடையில டீ, காஃபி எல்லாமே மிக அருமையாக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சொன்னது போல நினைவு பரிசு வேண்டாம் வேண்டாம் நீங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது கூட ஹேங்கிங் பேக் நினைவு பரிசா கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிங் பேட் எல்லாத்தையும் அந்த மாவட்டத்திலிருந்து நம்ம அந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்க்கல. இருந்தாலும் கூட மிகச்சிறப்பாக செய்து தந்தார்கள். அந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தியமைக்கு அவர்களுக்கு மதுரை மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய பாராட்டுகளை நம்முடைய தீர்மானத்தின் மூலம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சென்ற கூட்டம் ரைட்டு. இப்போ இந்த கூட்டம் ஒரு அசாதாரணமான கூட்டமாக நான் உணர்கின்றேன். ஏனென்றால் 3 முக்கிய உறுப்பினர்களை இழந்து அது தொடர்பான முதல் தீர்மானத்தை, இரண்டு தீர்மானத்தை இயற்றி நம்ம என்ன பேசுறது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா 3 முக்கிய உண்மையும் உங்களுக்கு தான் தெரியும். மாவட்ட வருவாய் பணியாற்றி ஓய்வு பெற்றவர், சங்க நடவடிக்கைகளிலே மிக தீவிரமாக. அதுபோல சவுத் தாசில்தாரும் மதுரை ஆர்டிஓ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும்.
வேண்டியதில்லை. ஏன்னா வந்து டவுன்ல உள்ள ஒரு தலைமை எடுத்து தாசில்தார் அவரும் அந்த ஆடியோவும் இணங்கி செயல்பட்டால்தான் வந்து மாவட்டமே நல்ல பெயரை வாங்க முடியும். அந்த அளவுக்கு மிக நல்ல பெயரை வாங்கி கொடுத்தா ரொம்ப அருமையான. அதுபோல மாவட்ட வருவாயத்தோட பணி முடித்து இங்கே வந்து முதல் ஆளாக வந்து நான் மட்டும் ஜாயின் பண்ணோட மட்டும் இல்லாமல் கோமதி என்ற மாவட்ட வருவாய் அவர்களையும் ஜாயின் பண்ண வைத்து ரொம்ப தீவிரமாக ஆனால் பல கூட்டங்களுக்கு வர முடியாமல் போயிட்டு அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாம் பிரார்த்திக்கிறோம். அதுபோல வந்து குமார் வெரி யங்னா வந்து அதாவது இந்த செயல்பாடுகள் மட்டும் வந்து அவர் எங்க இல்லை. அவருடைய ஆளை பார்த்தாலே சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. நாங்க வேற எதுக்கோ போகும்போது அவர் முடியல, ஏன் கூட்டத்துக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும் போது உள்ள கூப்பிட்டு அவ்வளவு பேரையும் உள்ள கூப்பிட்டு அவர் வீட்டில் இருந்து அவ்வளவு ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு மாதிரியே தெரியல, நல்லா பேசியிருந்தாரு. அதுபோல வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆண்டு கேலண்டர் வந்து அவர் பையனை அனுப்பி வாங்கி, சார் நம்முடைய காசோரா கேலண்டர் என்னுடைய வீட்டுக்கு கொண்டு எனக்கு பெருமை, அதனால நீங்க கூப்பிட்டு. ஸோ அந்த அவர் பையன் வந்து வாங்குவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சங்க உணர்வாளர். அவர் வந்து ஒரு 2-3 வருஷமா வந்து ரொம்ப அவதிப்பு போனார் டயாலிசிஸ் பண்ணி. ஸோ அவரை இழந்து சந்திக்கின்றோம். அவருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் அவருடைய ஆன்மா சாந்தியதை பார்க்கின்றோம். ஆன்மா சாந்தியதை. அதுபோல நேற்று இரவு 11 மணிக்கு இன்னுயிர் நீத்த நம்முடைய அருமை நண்பர் நடராஜன் அவர் வந்து நமக்கு நம்ம மாவட்டத்துக்கு 2016 தான் வந்து ஜாயின் பண்றாரு. அவரே வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், நான் வந்து தர்மபுரியில இருந்தேன் சார், தர்மபுரியிலேயே வந்து கட்டிட்டேன், இப்போ நான் மதுரையில நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. மதுரையில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் டைம் தான், ஸோ அங்கே கட்டிட்டீங்க, நீங்கள் மீட்டிங்க்கு தொடர்ந்து வாங்க தொடர்ந்து மீட்டிங். அதுபோல வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் குடும்ப நல நிதி சிறப்பான ஒரு குடும்ப நல நிதி அதற்கான இதை வந்து உடனே முடித்தார். 12ஆம் மாதம் ஜாயின் பண்ணார், 12ஆம் மாதமே முடித்தார். இப்போ 2016 இப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக அவர் வர முடியல. புற்றுநோயால் வந்துட்டார். எப்படி அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. வர முடியாமல் கூட அந்த குடும்ப நிதியினுடைய 2வது தவணையாக 1000 ரூபாயை மூத்த உறுப்பினர் திரு சுப்பிரமணியம் அவர்கள் மூலம் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு சங்க உணர்வாளர். அவரை இழந்து தவிக்கின்றோம். நேற்று அவர் இறந்தது வந்து உண்மையிலே நமக்கு பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வதும் அந்த ஆறுதலையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய ஆன்மா சாந்தியதை பிரார்த்திக்கின்றோம். இந்த வகையில் வந்து இது ஒரு அசாதாரணமான கூட்டம் என்றுதான். ஏன்னா 3 பேருடைய இரங்கலை பகிர்வது என்பது நம்ம இதுதான் செய்வது. 3 மாதங்களுக்கு முறை நடத்திய சேர்ப்பு கூட்டங்களிலும் பொறுப்பு கூட்டங்களிலும் தான் நம்ம செய்வது. ஆனால் இப்போ நம்முடைய மிக அரிதாக இருந்த ஒரு செயல் வந்து நம்முடைய மாவட்டத்தில் இந்த 3 பேர்களுக்கு இரங்கல் தீர்மானம் இந்த நிலை தவிர்க்கப்பட வேண்டும். ஆண்டவனை எல்லோரும் இணைந்திருவோம். இந்த நிலை வேண்டாம். இனிமேல் வந்து எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் வந்து இந்த கூட்டம் அசாதாரண கூட்டம். அப்புறம் இந்த நம்முடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றி நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் போன தடவை பேசினது எல்லாமே வந்து அச்சுப்படாமல் உங்கள்கிட்ட தெரிவித்திருக்கேன். அதுபோல நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த இயக்கப்பட்ட தீர்மானங்கள் பற்றியும் வந்து உங்களிடம் நம்முடைய மாநில தேர்தல் உறுப்பினர்கள் அதிலிருந்தும் நம்முடைய சங்க நடவடிக்கைகள் எவ்வளவு தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்றது, எவ்வளவு சரியான திசையில் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை சொல்வதற்கு வேறு சான்றிலே தெரியவில்லை. இந்த 2 சான்றுகள் போதும். இருந்தாலும் கூட நாம் வந்து ஒரு சில
சந்தேகங்களை தீர்க்க வேண்டிய இப்போ 9% வந்து அறநிலையத்துறை உயர்த்தி உயர்த்தி ஒரு ஜீவோ கொடுத்துருக்காங்க. அது அதுல நிறைய பேர் எனக்கு சந்தேகம் கேட்டாங்க, ஐயா அது நமக்கு கிடையாது. 2016 முன்னால 7வது ஊதிய குழுவினுடைய அடிப்படையிலே திருத்திய ஊதியம் பெறாதவர்கள் பழைய ஊதியத்தையே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கான ஊதியம் வந்து அவங்க இப்போ 209 விகிதம், அதாவது 12,000 ரூபாய் பேசிக் பே அப்படின்னு சொன்னா 239. ஆமா, அதனால 239 மடங்கு அதை போல அதிகமாக வாங்குவார்கள். ஸோ அப்பதான் நம்ம வாங்குறதுக்கும் அதுக்கும் ஈக்குவலா இருக்கும். அதனால நமக்கு சம்மந்தப்பட்டதில்லை என்ற தெளிவுரையை இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்களும் இது போல வந்து 9% கொடுத்தாங்க சொல்லி யாராவது சொன்னால் வந்து அவர்கள் தான் அது ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாதுங்களா, நமக்கே தெரியலன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு. இந்த 3 பேருக்கு இரங்கல் தீர்மானம் தனியா போட்டுக்கலாமா? எல்லாரும் வந்தவனும் செஞ்சுட்டீங்களா? அதான் கேட்டேன். பழனியாண்டி வந்துச்சு சார், ராமநாதபுரம் மாவட்டம் பழனியாண்டி வந்துட்டாரு. வாங்க வாங்க. நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் பழனியாண்டி அவர்களை வருக வருகை நாம் வரவேற்போம். நல்ல கலவரியும் வாங்க வாங்க. அதான் உங்களை அவருக்கு இது கொடுங்க. அதுபோல வந்து அடுத்த கூட்டம் வந்து நாம முறைப்படுத்தி இருக்கின்றோம். அதாவது கூட்டங்களை முறைப்படுத்தி இருக்கின்றோம். எப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம எல்லாமே வயசான ஆட்கள், அவங்கள 3 மாசத்துக்கு ஒருக்க அங்க வாங்க இங்க வாங்கன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4 மாதங்களுக்கு ஒரு முறையாக மாற்றி இருக்கின்றோம். அந்த மாறுதலின் படி முதல் கூட்டம் வந்து விழுப்புரத்துல 7/8/24 அன்று நடைபெற இருக்கின்றது. அது பொதுக்குழு கூட்டம், மாநில பொதுக்குழு கூட்டம். அது 7/8 பொதுக்குழு கூட்டமாக நாம் ஏன் நியமித்தோம் என்றால், வந்து இதுக்கு முன்னால என்னன்னா பொதுக்குழு கூட்டம் கொஞ்சம் லேட்டா போகும். அதாவது வாங்க ஜெயராமன் வாங்க 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 உட்காருங்க. Statutory to be conducted before September of every year. Otherwise வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம ரெனிவல்ல வந்து we have to pay 500 rupees as penalty. ஸோ இதையே நம்ம வந்து காலத்தே இதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாம் வந்து 2வது கூட்டமாக, வருடத்தில் 2வது கூட்டமாக புதிதாக நிர்மாணித்திருக்கின்றோம். அதன்படி 7/8/24 அன்று நம்ம விழுப்புரத்திலே வந்து இந்த மாநில பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கின்றது. அதற்கான திட்டங்களை நாம் வந்து இன்னும் 1 மாதம் இருக்கு, அடுத்த மாதத்துல ஃபைனலைஸ் பண்ணிக்குவோம் யார் யார் கலந்துக்கிறது அப்படிங்கிறது. வாட்டர் கேன் தண்ணி பிடிச்சி கொடுக்குறாங்க. நன்றி. என்னாச்சு இந்த இது கொடுப்பீங்களே இல்லையா? இல்ல அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, நல்லா கேட்டுச்சு, நல்லா வாய்ஸ் அடுத்து நமக்கு இப்போ இதுதான் சார் பொதுக்குழு கூட்டம், மாநில பொதுக்குழு கூட்டம். அடுத்தது தேதி மாதம் எந்த மாதம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு சார். அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணுங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க ப்ளீஸ். விழுப்புரத்தில் நம்முடைய அடுத்த 13வது மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதான் வந்து அதுக்குள்ள அஜெண்டா வந்து 21 days பிஃபோர் வந்து ஜெனரல் செக்ரட்டரி வந்து உங்களுக்கு அனுப்புவாரு, நமக்கு மாவட்டங்களுக்கு அனுப்புவாரு. அதனால வந்து டைம் இருக்கு. அடுத்த மாதத்தில் அந்த அஜெண்டாவினுடைய பொருளை பற்றி நாம் விவாதித்துக்குவோம். அது எடுக்கப்பட வேண்டிய முக்கியமான இது வந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு கூட்டம் நடத்துவது, 2 செயற்குழு கூட்டங்கள், மாநில செயற்குழு கூட்டங்களாகவும் ஒரு பொதுக்குழு கூட்டமாக நடத்துவதை தீர்மானித்திருக்கின்றோம். அது சென்ற 30/3/24
அதில் இன்றைய மாநில ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இது மாநில செயற்குழுவை தீர்மானித்திருக்கின்றோம். அதை யார் யார் நடத்துவது என்பதற்கு ஒரு டேபுலேஷனே போட்டுருவோம் ஓட்டு. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே திருச்சியில 4 நடத்திருக்காங்க. இது மாதிரி நடத்துறவங்களே நடத்திட்டு இருக்காங்க, நடத்தாதவங்க அப்படியே விட்டு போயிருது. அதை வந்து இது பண்ணி செயல்படுத்தி டிராஃப்ட் இது எனக்கு அனுப்பிச்சாரு. ஐ எம் ஃபைனலைசிங் இட் அண்ட் இட் வில் பி ரிசால்வ்ட் இன் அவர் 2-3 ஒருங்கிணைக்கலாம் போட்டுருக்கீங்க. அது நல்லா 2-3 மாவட்டங்கள் சேர்த்து விழுப்புரம் தனி, அது பெரிய மாவட்டம், அதனால தனியாக நடத்துறாங்க. அதுக்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் வந்து எல்லாமே அது மாதிரி அந்த கூட்டத்தில் நாம் வந்து திரளான அளவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை உங்களுக்கு உங்கள் மீது வைக்கின்றேன். ஸோ அந்த நம்முடைய இந்த கூட்டங்கள் நடத்துவதன் மூலம் நம்முடைய சங்க நடவடிக்கைகளை மிக சரியாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை தெரிவித்துவிட்டு, அதற்கு அடுத்தபடியாக சங்கத்தில் இப்போது முக்கியமான செயல்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஊதிய முரண்பாடு களைவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய சங்கமே ஆரம்பிச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஊதிய முரண்பாடு களைவு தொடர்பாக மாவட்ட வருவாய் அலுவலர்களுக்கு ஒரு 3 ரிட் மனுக்களும், துணை ஆட்சியர்களுக்கு 1 ரிட் மனுவும், 4 ரிட் மனுக்கள் ஏற்கனவே வந்து நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே ஃபைல் பண்ணி ட்ரையலுக்கு வந்துருச்சு. அதனுடைய அதுக்கு இடையில வந்து இப்போ 3ஆம் தேதி வரைக்கும் சம்மர் ஹாலிடேஸு. அதனால வந்து அடுத்தது வந்து நம்முடைய மாவட்ட பொறுப்பாளராக நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் தான் வந்து அதை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஏற்கனவே ஞாபகப்படுத்திட்டேன். அடுத்த சீக்கிரம் வந்து அதை இதுக்கு கொண்டு வரணும், செயலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று அந்த வகையிலே நாம் நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் இப்போ வந்து பேப்பர்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. யாரோ 2 பேர் வந்து இது ஸ்டே வாங்கியிருக்காங்களாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பட் நம்ம அதுக்கு தான் நான் போட்டிருந்தேன். அந்த பதிப்பை நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். இதை விட அதிக பாயிண்ட்டுகளை உள்ளடக்கி நாம் ஏற்கனவே வந்து 3 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து ரீசெண்டாக வந்து குஜராத் வந்து 15 வருஷத்துல 13 வருஷமா ரிடக்ஷன் பீரியட் ரெக்கவரி பீரியட் வந்து 13 வருஷமா கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது போல் வந்து பல்வேறு மாநிலங்கள் வந்து 12 ஆண்டுகளாக குறைத்திருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு அரசு வந்து குறைக்க வேண்டும் என்று இப்போ வந்து அந்த தடை உத்தரவு 2 பேர் வாங்கியிருக்காங்க. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு. ஸோ அந்த தடை உத்தரவுக்கு முன்னாலே நம்ம தடை உத்தரவில் சொல்லப்பட்ட காரணங்களை விட அதிக காரணங்கள், ஈவன் இந்த ரேட்டு மாற்றாளர்ச்சி ரேட்டு கூட நம்ம அதில் 69.9 அது. அதனால வந்து 58ல் இப்போ 60ன்னு வைங்களேன், 10.8 ஆண்டுகளில் வந்து முழுசாக வந்து ரெக்கவரி ஆகுது. ஸோ ஆமாம், அப்படி இருக்கும்போது வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டமே ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற வகையில் சொல்லி 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்பதை நாம் வந்து வேண்டும் என்று வலியுறுத்தினோம். கடந்த 3 ஆண்டுகள் வலியுறுத்தி வருகின்றோம் என்ற தகவலை குறித்து தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். இது நம்ம கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் வந்து சென்ற கூட்டத்திலே நாம் தெளிவாக பேசியதாக வந்து தெரிவித்தார். ஸோ அந்த கோரிக்கைகள் யாவும் வந்து இது ராமநாதபுரம் மாவட்ட மாநில செயற்குழுவிலும் வந்து மீண்டும் நிறைவேற்றப்பட்டன. தேர்தல் காரணமாக வந்து அதன் மீது தொடர் நடவடிக்கை தாமதமாகிவிட்டது. இனிமேல் தொடர் நடவடிக்கை எடுத்து நாம் வந்து வென்று காட்டுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த மக்கள் இருக்கின்ற மாவட்டங்கள் 2-3 சேர்ந்து அதிக மாவட்டங்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். நாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் தீர்மானத்தை நாம் வந்து வெளிப்படுத்த இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் நம்முடைய நடவடிக்கை சங்க நடவடிக்கைகள் சீராக சென்று கொண்டிருக்கின்றன. இந்த
இன்னொருடன் என்னுடைய உரையை எடுத்துக்கொள்வீங்க. அதுக்கு நம்முடைய இறந்த உறுப்பினர்களை பற்றி யாராவது பேசணும் அப்படின்னு சொல்லி பேசலாம். அதுக்கு முன்னாடி குறைந்த உறுப்பினர்களை கொண்டு 24 உறுப்பினர்கள். அதிலே வந்து நாங்க போகும்போது இவரும் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. ஆனா பெரிய பட்டாளியிலே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பெய்டு எம்ப்ளாயிஸ். பட் ஆனால் அவர்களை வைத்து மிக சிறப்பாக அருமையாக வந்து அது வந்து அனைவராலும் பாராட்டப்பட்டது. அங்கே வந்திருந்த அனைவராலும் பாராட்டப்பட்டது. நம்ம பாராட்டுறது நிச்சயமாக வந்து நம்முடைய கடமை என்று நினைக்கின்றேன். ஆகவே அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தீர்மானத்தை நாங்கள் நடைபெற்றிருக்கிறோம். உங்களுடைய நடவடிக்கைகளை போற்றி வந்து இந்த தகவலை நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நடராஜன் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தில் திருமணத்தில் வந்து சொல்லிட்டாங்க. திருமணத்தில் எங்கள் வீட்டுக்கு போகிறதுனா அவர் குடியிருக்காரு. ஒரு பொண்ணு ஒரு பையன். சங்கத்துக்கு எதுனாலும் உடனே வந்துடுவார். எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவார். என்ன நடந்தது இன்னைக்கு காலையில் எனக்கு ஃபோன் வந்த உடனே இன்னும் நீங்கள் போறீங்களா சங்கத்துக்கு என்ன எதுன்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா நான் எடுத்தா அவரோட சகல பேசுனேன். என்ன சொன்னார், இந்த மாதிரி அண்ணன் எனக்கு நீங்கள் நல்லா தானங்க இருந்தார் அப்படின்னு. இல்லை நேரத்து சொன்னார், உடம்பு முடியாமல் இருந்தார். அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்கு அங்கே முடியாமல் வந்து கடைசியில் 11:30 மணி முடிட்டாங்க. ஏது ஒன்றுனா தான் நமக்கு கேலண்டர் வாங்கிட்டு வர சொல்லிடுவார். நான் தான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். அவர் மிஸ்ஸஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இவரை நான் அனுப்ப மாட்டேன், நீங்கள் அனுப்ப நீங்கள் கூப்பிட்டு போகிறதுனா கூப்பிட்டு சங்கத்துக்கு அப்படி நான் ஒன்றா 2 டைம்ஸ் கூப்பிட்டு. ரொம்ப நல்ல மனுஷன். எப்பயாச்சும் எங்க நம்ம அங்கே பார்த்தா நான் அப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். கோயிலுக்கு அடிக்கடி கோயில் தெய்வ பக்தியாக இருப்பார். நல்ல ஒரு அவருக்கு வந்து ஆண்டவன் வந்து பிளட் கேன்சர் ஆனவங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துல சென்னைக்கு போய் 1 மாதம் தங்கியிருந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளுத்து போயிருந்தார். அப்பயே சொன்ன நல்லா உடம்பு பார்த்துங்க சார், வெளியே இருந்தாலும் அவர் நம்ம சங்கத்துக்கு இருந்தாலும் உடனே எது ஒன்றுனாலும் உடனே கொடுக்கணுமாங்க சார். ஆமாங்க சார். அவங்க வீட்டுக்கு போனாரா உட்காந்துருக்கு. அவங்க மிஸ்ஸஸ் ரொம்ப நல்ல டைப்பு. அவர் இறந்தது எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் ஆண்டவன் அவர் ஆன்மா சாத்தியரை மறைந்த 3 நண்பர்களை பற்றி தெரிந்தவற்றை கூறுமாறு கேட்டுள்ளார்கள். முதலாவதாக நண்பர் கும்பையன் அவர்கள் 89 நேரடி நியமன உதவியாளராக பணியில் சேர்ந்தார். அவர் MA பட்டமும் BL பட்டம் பெற்றார். எனக்கு மிகவும் அறிமுகமானவர். நான் கேட்டேன், குரூப் 2 சர்வீஸ்ல பண்ணிருக்கீங்க, நேரடியாக குரூப் 1 சர்வீஸ் போகலாமே அப்படின்லாம் கேட்டேன். இல்லைங்க, இந்த மட்டத்துக்கு போவோம், அப்பதான் நம்ம மக்களுக்கு தொண்டாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தொண்டு மனப்பான்மையோடு இந்த பணியிலே சேர்ந்தவர். மிகவும் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். திருப்பூருக்கு பக்கத்தில் தான் ஒரு பழைய சொல்வார்கள். அங்கே எனக்கு நண்பர்கள் இருந்தார்கள். அவர் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். அவர் முதலாக வருவாய் ஆய்வாளராக இதில் போட்டாங்க. அது மாதிரி மயிலாடும்பாறையில் போட்டாங்க. அவர் தனியான வெள்ளம். இந்த வெள்ளத்திலே அவர் மிக சிறப்பாக பணியாற்றி மாவட்ட ஆட்சியர்களுடைய ஒரு பாராட்டுதலை பெற்று அவர் அங்கிருந்து மதுரைக்கு கொண்டு வந்து அவருக்கு நல்ல ஒரு சிறப்பு செய்தார். அந்த அளவில் அவர் உதவியாளர், வருவாய் ஆய்வாளர், துணை வட்டாட்சியர், இன்னும் துணை ஆட்சியர் நிலையில் சிவகாசியை வருவாய் கோட்டாட்சியராக பணிபுரிந்த போது ஒரு பட்டாசு விபத்தில் அவருக்கு இறந்து வருவாக அவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையிலே தப்பி கொடுத்திருந்தார். நம்முடைய வருவாய்த்துறை அலுவலர்கள்லாம் நிறைய சேதமாகிட்டது. அந்த அளவுக்கு இந்த வேலையும் மிக திறம்பட செய்து அலுவலர்களுக்கு பாராட்டையும் பெற்றவர். அவருடைய மனைவி எல்லோருக்கும் மிக மன வேதனை தருவது என்று சொல்லி அதுபோல நண்பர் குமார் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சட்டத்தராக பணிபுரிந்து உதவியாளர், துணை வட்டாட்சியர், வட்டாட்சியராக பணிபுரிந்து இந்தியிலே தொழிலாட்சியராக பணிபுரிந்து ஓய்வு
பெற்றிருக்கிறார்கள். அவரும் மிக கடினமான உழைப்பாளி. எந்த லெட்டரையுமே அல்லது எந்த நோட் ஃபைலையுமே கையில் எழுத மாட்டார். உடனே சலசல என்று கட்டச்சியங்கிறது கட்டச்சிருப்பார். அப்போதான் கம்ப்யூட்டர் கிடையாது. கம்ப்யூட்டர் வருவதற்கு முன்னாலே அவர் நேரடியாக தட்டச்சு செய்து நோட் ஃபைல் வைத்திருக்கிறார். மிக நீட்டாக திறம்பட எழுத்துக்களை இல்லாத தட்டச்சு செய்து நடத்துகிறார். நான் மேலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏ பிரிவில் பதிவாற்றிய போது அவர் எனக்கு பதிலாக வந்து சேர்ந்தார். மிகவும் நன்கு வேலை திறன் உற்றவர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். அவருடைய மனைவி நமக்கு எல்லாம் இருந்த ஞான வருத்தத்தை அளிக்கின்றது. அவருடைய ஆன்மாவும் சார்ந்த இறைவனை வேண்டுகிறேன். நண்பர் நடராஜனை பற்றி சொன்னார்கள். அவர் வெளி மாவட்டத்திலேயே பணிபுரிந்தாலும் ஒரு பணி ஓய்வு பெற்ற பின்னாலே நம்முடைய தாய் மாவட்டமான மதுரைக்கு வந்து நம்முடைய சங்கத்தோடு இணைந்து செயலாற்றுகின்றார். அவருடைய மலை நல்ல வேலையும் செஞ்சவர், எல்லாருக்கும் நல்ல வேலை செய்யப்பட்டவர், புதியவர். எங்கள் வீட்டில் வந்து 6 மாதம் முதல் தளத்தில் குடியிருந்தார். அந்த ஏரியாவில் எல்லாரும் தெரியும். அப்போ சிவில் சப்ளைஸில் இருந்தார் அவர். அவருடைய இரங்கல் வந்து மிகுந்த மன வருத்தத்தை தெரிவித்தது. அவரோட குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த அனுபவத்தையும் இது அதாவது இப்போ வந்து ஓய்வூதியர்களோட ஒரு பெரிய பிரச்சனை வந்து அது சார் வந்து அதுக்கு விளக்கிட்டது பார்த்தீங்கன்னா 2-3 வீடியோ போட்டார். ஆனால் அவர் போட்டதெல்லாம் வீண் அப்படிங்கிற மாதிரி வந்து கடைசியில் வந்து கமிஷனர் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, காரவரையரே கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் கொடுங்க, எப்போ வேணாலும் கொடுங்க அப்படின்னு நான் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் அந்த கரஸ்பாண்டன்ஸ் ஃபுல்லாகவே எழுதினேன். நான் வந்து நம்முடைய சங்கம் சார்பாக அதை எதிர்த்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட அனுப்ப தயார்னா அதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் எழுதினேன். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ அதற்கான தெளிவுரை நம்முடைய செயற்குழுவினருக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, அதாவது ரீசன்ட் பாஸ்டில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்பு ஒரு நிமிஷம் அன்பு அதாவது எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. களஞ்சியம் ஆப்னு ஒன்று இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. களஞ்சியம் 2.0 அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து அரசாங்கமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே மஸ்டரிங் பண்ணியிருப்பீங்க. எந்த மாதத்தில் நாம் ரிட்டையர் ஆனோமோ அந்த மாதத்தில் ஒர்க்கிங் டேயில் நம்ம எங்கே பென்ஷன் வாங்குறோமோ அந்த ரிசல்ட்டில் போய் நாம் மஸ்டரிங் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் டேயில் காலையில் ஒரு 10லேருந்து 2 வரைக்கும் அவங்க இதுக்குன்னு டைம் அலாட் பண்ணுறாங்க. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆகட்டும், இல்லை வேறு சப்ரெஷரியில் வாங்கினலாம் இங்கே போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா அடுத்த மாதம் வரைக்கும் அவங்க கிரேஸ் டைம் கொடுத்தாங்க. 3rd மந்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடுவாங்க பென்ஷனை. முந்தி அப்படி கிடையாது. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அதுக்கப்புறம் ஒரு கிரேஸ் மந்த் கொடுத்தாங்க. கொடுத்தும் அதுக்கப்புறமும் சில ஆட்கள் வந்து லேட்டாக வந்ததுனால அது 4th மந்த் வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ 2 மந்த்ஸாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. 3வது மாதம் இனிமேல் கிடையாது அப்படிங்கிறது. எல்லாரும் நினைமா மஸ்டரிங் அந்த டியூ டைம் வந்து எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாட்டாலும் ட்ரெஷரியில் இங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து பரமசிவம்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தில் நம்ம மதுரை சிட்டி பிரான்ச்சில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எல்லாருக்கும் வர்றவங்க அப்புறம் நாங்கள் சொல்லி விட்றது, ஐயா சாமி பரமசிவத்தை போய் பாருங்கள், அவர் நல்லா அசிஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விட்டோன்னு நேராக போனோன்னே சார் இங்கே வாங்க அப்படின்னு எந்த செக்ஷன் சொல்லி நைட்டாக கூட்டிகிட்டு போய் அவங்கள பண்ணிடுவார். இது வந்து நம்ம நேரடியாக ட்ரெஷரிக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அவங்க செய்கிறது. 2வது இந்த களஞ்சி ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முந்தி வந்து ஜீவன் பிரமான்னு ஒரு ஆப் இருந்துச்சு. ஜீவன் பிரமான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அந்த ஆப்பு அது சம்மந்தப்பட்டதான். அது ட்ரெஷரியில் போன மாதம் 10ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடத்துனாங்க சார் ட்ரெஷரி ஆஃபீஸர். அதில் தான் சொன்னாங்க ஒரு ஆர்ஜேடி ஆஃபீஸ் இங்கே இருக்குது, ரீஜனல் ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு கண்ணன் ஒருத்தர் வந்து அவர் ஏற்கனவே டிசிடிஎஸில் ஒர்க் பண்ணவர் போல், ஒரு ரொம்ப கன்வர்சன்ட் வித் தி சப்ஜெக்ட் போல். அதனால் அவரை வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி ஏற்கனவே நீங்கள் பண்ணின வந்து கவர்மெண்ட் மொத்தத்துக்கும் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். அவங்க வந்து 1 வீக்கில் எல்லாம் சேர்றது பூரா த்ரூ தி ஸ்டேட் யாரெல்லாம் இந்த மாதிரி ஜீவன் பிரமான் ஆப் மூலம் பண்ணியிருக்கிறாங்களோ அது பூரா அவங்க கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்களாம். 1 வாரத்துக்கு பிறகு தான் அந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்கன்னு அந்த நம்பர்லாம் வரும். அது வந்து ஜீவன் பிரமான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு இப்போ நம்ம போஸ்ட்மேன்ட்டை நம்ம சொல்லி விட்றோம். சில ரொம்ப முடியாதவங்க, இப்போ சார் சொன்னாங்க 80 வயசு வீட்டிலே வந்து இருந்து வெளியே வர முடியாதவங்கன்னா போஸ்ட்மேன்ட்டு சொல்லிவிட்டு அது ஒரு அவங்க 70 ரூபா கட்டினோம்னா அவங்க அந்த டிவைஸை கொண்டு வந்துருவாங்க.
நம்ம விரல் ரேகை பிரட்டினோம்னா அது ஒரு வகை. அப்புறம் இ-சேவை மையத்தின் மூலம் பண்ணலாம், ட்ரெஷரியில் வந்து பண்ணலாம். போகும்போது நம்ம பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும். ஒன்று ஆதார் கார்டு, அப்புறம் என்ன இன்னொரு பேன் கார்டு, பாஸ்புக்கு 4 ஆவணம் கண்டிப்பாக கொண்டு போகணும். இப்போ பேன் கார்டும் ஆதார் கார்டும் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க, எல்லோரும் கொடுத்துருப்பீங்க. ஏற்கனவே பண்ணதான் விரட்டிட்டு இருந்தாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 90% எல்லாம் என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 10% ஆட்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறாங்க. அதையும் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் இந்த செயலியை வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேக்ஸ் டிடக்ஷனுக்கு அதில் வந்து ஒரு தனியாக ஒரு செக்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதனால் நீங்கள் இந்த ஆப்பை வந்து பண்ணுறதுக்காக எல்லோரும் வந்து இந்த 2 பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் இணைச்சிருங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் இணைச்சிட்டாங்க, எல்லோரும் மோரல்லஸ் எல்லோரும் இணைச்சிட்டாங்க. அப்படிங்கிற போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம களஞ்சி ஆப் இருக்கு இல்லையா, களஞ்சி ஆப் ரொம்ப எலாபரேட்டாக இப்போ எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கிறீங்க அவங்கவுங்க மொபைலில்? யாரும் பண்ணியிருக்கீங்களா? எல்லாம் அந்த அவர் தான் கேட்டார். அன்றைக்கி கணேசன் எதேச்சியா இங்கே வந்திருக்கும் போது சிராஜுதீன் வந்திருந்தார், டிஆர்ஓ. அவர் வந்து கேட்டுட்டு இருந்தோம். கணேசன் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணார், சார் எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தார். இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல வந்து சார் சிரமமாக இருக்கேன்னு சொன்னவர் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, சார் டவுன்லோட் ஆயிடுச்சு, எனக்கு வந்து நானே வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி டீட்டெயில்ஸ் பூராமே அதில் அப்படியே வேற ஒன்றும் இல்லை, நம்ம பற்றி டீட்டெயில்ஸ் அங்கே ட்ரெஷரில் இருக்கிறத அவங்க அப்படியே அதில் ஏற்றிருக்கிறாங்க. அது நம்ம வந்து கையிலே இப்போ இருக்கிற அந்த ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். நான் என்ன பட்டன் ஃபோன் தான் வச்சுட்டு இருக்கணும், அது பிரயோஜனம் இல்லை. நம்ம வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருக்கேன், படிக்கிற பேராண்டி இருப்பார், இல்லை பேத்தி இருக்கும். அது இப்போ வெல்வெஸ்ட்டு 8ஆவதுக்கு மேலே செல்லை கொடுத்தோம்னா நோண்டி தீர்த்துருதுங்க. அதனால் அதுகள்கிட்ட கொடுத்தீங்கனாலே இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. அந்த களஞ்சி ஆப்பில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது. உங்களுக்கு வந்து மாதத்துக்கு வந்து என்ன பென்ஷன் வாங்குறீங்க, இந்த மாதத்துக்கு 5 வருஷத்துக்கு அது டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. எந்த மாதம் இப்போ போன மாதத்துக்கு நம்ம எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு 2வது இல்லை வருது, 2 ப்ராக்கெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரைட் சைடில் இருக்கிற கிளிக் பண்ணோம்னா ஐடி நம்ம ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு 1 இயருக்கு நமக்கு வேண்டியிருக்கும் இல்லையா, அது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் வேணும்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோடாக இனி ஒரு ஆப்பு, இனி ஒரு மொபைல் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுது. போய் பார்த்தோம்னா டவுன்லோடிங்கில் அது வந்துடுது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம லீகல் ஹேர்ஷிப் நம்ம யாருக்கு நம்ம இறந்துட்டோம்னா நம்மளோட ஹேர்ஸ் யார் அப்படிங்கிற பதிவு பண்ணுறதுக்கு. அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஐடிக்கு ஒரு தனியாக செக்ஷன் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் கேட்பீங்க ஏற்கனவே நியூ ரிஜிம், ஓல்டு ரிஜிம் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 7.5 லட்சம், 7.5 லட்சம் அதிகபட்சம், அதுக்கு மேலேனா ஆட்டோமேட்டிக்காக டாக் டிடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேன் கார்டு யார் கையில் இருக்கோ கொடுத்துருக்காங்களோ, எல்லார் கையிலையும் இப்போ பேன் கார்டு இருக்குது. இல்லாட்டா நம்ம இப்போ என்ன ஏற்கனவே நம்ம சர்வீஸில் இருக்கும்போது பேன் கார்டெலாம் வாங்கிட்டோம் இல்லையா, அந்த பேன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்கம் டேக்ஸு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். 3 லட்சத்துக்கு மேலே வாங்குறவங்க எல்லாமே நில் ரிட்டர்னாவது தாக்கல் பண்ணணும் அப்படின்னு அங்கே மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க. இப்போ மாவட்ட தலைவர்கள் இது வரைக்கும் தாக்கல் பண்ணதே கிடையாது. இந்த தடவை தான் எங்கள் நண்பர் ஒருத்தர் இங்கே இருந்தார், ஸ்ரீனிவாசன், ஒரு சீனிவாசன் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். ஐயா இந்த மாதிரி இந்த வருஷத்துலேருந்து போட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 600 ரூபா அதுக்கு சார்ஜ். இங்கே இருதயம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. இந்த கார்னரில் முந்தியெல்லாம் 300, 400, 500, இந்த வருஷம் வந்து 600 ஆக்கிட்டாங்க. அதனால் அதை பண்ணிடுறது பெட்டர். நில் ரிட்டர்னாவது நம்ம தாக்கல் பண்ணணும் கட்டாயம். 3 லட்சத்துக்கு மேலே 6 லட்சம் வாங்குறவங்க சரி, 7.5 லட்சத்துக்கு மேலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக டிடக்ஷன் பண்ணிடுவாங்க. இந்த நியூ ரிஜிம், ஓல்டு ரிஜிம்ங்கிறது அந்த களஞ்சி ஆப்லேயே கடைசியில் வந்துடுது. நீங்கள் அதிலே ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஃபார் ஓல்டு ரிஜிம், நியூ ரிஜிம் இஸ் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்துடுது. அது ஒரு செக்ஷனை போட்டு. ஆக நம்ம களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ணணுங்கிறது மஸ்ட்டு எல்லா பென்ஷனுக்குமே. இப்போ சமீபத்தில் விஸ்வலிங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, லாயர். ஏற்கனவே மதுரை மாவட்டத்திலிருந்தோ ராம்நாத் தாலுக்கிலிருந்து தாசில்தார் இருந்து அப்புறம் ப்ரொமோட் ஆகி நம்ம ஹைகோர்ட்டில் இப்போ பெஞ்சில் அவர் வந்து சீனியர் லாயராக இருக்கிறாரு. அவர் கீழே ஒரு 3 பேர் லாயர்ஸ் இருக்கிறாங்க. வச்சு ஆஃபீஸில் சர்வீஸ் மேட்டர்ஸ் மாத்திரம் அவர் பண்ணுறாரு. அவர் கடந்த 31/5 ஒரு கூட்டம் போட்டிருந்தார். எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம அழகுரோவில் ரோட்டில் அந்த முக்கில் இருக்கு இல்லையா, டேர்னிங்கில் பழைய சங்க ஹோட்டலில் சார், பாண்டியன் ஹோட்டல், ஃபார்ச்சூன் பாண்டியன் ஹோட்டல். அதுக்கு வந்திருந்த நண்பர்கள்லாம் தான் இருக்கிறாங்க. அன்பனன் வந்திருந்தாரு, சந்திரன் வரல, இப்போ கதிரேசனை, அப்புறம் 2-3 பேர் வந்திருந்தாங்க, 4-5 பேர் வந்திருந்தாங்க. ஆமாம், பழனியாண்டி நீங்கள் வந்திருந்தீங்களா? பழனியாண்டி ஆல்சோ ஃப்ரம் ராம்நாடு. அவர் காலத்தில் ராம்நாட்டில் ஒர்க் பண்ண, ஒரு தாசில்தார் ஒர்க் பண்ண பீரியடில் எவ்ரி இயர் வந்து அவர் அந்த 5ஆம் மாதத்தில் ஒரு கூட்டம் போடுறாரு சார். கூட்டம்னா கெட் டுகெதர், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்கவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஏது செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு என்லைட்டன் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் பேச சொல்கிறார். பேசுகிறவங்க பேசலாம், சும்மா உட்காந்து டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்தோம்னா உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கெட் டுகெதர், ஒரு பார்ட்டி கொடுத்துட்றாங்க. ஆக அவர் அந்த மீட்டிங்க்கு வந்தவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாருமே அவரை பற்றி பேசினாங்க. நாங்கள் அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அதே விசுவலிங் தான் இப்போ உட்காந்துருக்கிறாரு. இந்த ஷேப்பே மாறாமல் இதுக்கு என்ன சூட்சுமா அப்படின்னு ஒரு ஒல்லியாக இருக்கிறீங்களா சார், இதுக்கு என்ன சூட்சம்னு கேட்டாங்க. அவர் வேற ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு புத்தகத்தில் சொல்கிறேன், இந்த வழிமுறைகளை பூரா நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது போன 30/5 அதுக்கு முந்தின வருஷமும் நடத்தினார். அதுலேயும் இந்த புக்கை காமிச்சார். அதாவது அனைத்து நோய் தீர்க்கும் 50 முத்திரைகள் சென்னையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு 10 புத்தகம் அவர் கொண்டு வந்து இலவசமாகவும் கொடுத்தாரு.
எல்லாருக்கும் தெரியறதுக்காக மாவட்டத்தில் வரும்போதே இந்த ஜெராக்ஸ் கம்பெனியில் இது வந்து ஒரு 15 காப்பி போட்டு வந்திருக்கிறார். ஃப்ரண்ட் பேஜ் மாத்திரம் நீங்கள் அட்ரஸ் பண்ணி வாங்கிக்கிறனா வாங்கிக்கலாம். 300 rupees வாங்கிக்கிறீங்க சார். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் காப்பி எடுத்து கொடுத்துங்க. 15 பேர் இருந்தாங்க. அப்படி ஃப்ரண்ட் பேஜில் இந்த அட்ரஸ் இருக்குங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஹார்ட் ரொம்ப பலப்பட்டுறோம்னா கண்டிப்பாக இந்த இப்படி வச்சுக்கிற சொல்கிறாரு. இப்படி வச்சுக்கிற சொல்லி இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு 10 நிமிஷம் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க, ஹார்ட் பலப்படும். அவர் தன்னோட அனுபவத்தை என்ன சொல்கிறாருன்னா, நான் எவ்ரி இயர் போவேன் டாக்டர்கிட்ட போய் என்னோட உடம்பை பாடியை செக் பண்ணிவிட்டு ஒரு 4500 கொடுப்பேன் ஃபீஸு. கொடுத்த உடனே அப்படி எல்லாம் செக் பண்ணிட்டு, சார் ஒன்றுமே உங்களுக்கு இல்லையே, எதுக்கும் ஸ்டெரோஸ்கோப் வச்சு ஹார்ட்டை பார்த்துருவோம் அப்படின்னு. ஹார்ட்டை பார்த்து, சார் ஹார்ட்டில் நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறேன். அவருக்கு நல்லா இருக்குது, அவருக்கு பிடிக்கல டாக்டருக்கே. அதனால் இந்த ஆக்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். அப்படி இப்படி காமிச்சார், செஞ்சே காமிச்சார். அந்த 31 போட்டு ஒரு 10 மினிட்ஸு எவ்ரிடே சார், எவ்ரிடே. நம்ம உங்களுக்கு வந்து சந்தர்ப்பப்படும் போதெல்லாம் நிறைய பண்ணிங்கன்னா அது நமக்கு தான் லாபம். ஆக அந்த வகையில் எந்தெந்த முத்திரைகள், அதாவது அதில் வந்து கிட்டத்தட்ட 50 முத்திரையை நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து என்னால் முடிஞ்சது வந்து நான் தாசில்தாராக இருக்கும்போது வாக்கிங் போனேன், வச்சேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், காலையில் எழுந்திரிச்சு படுத்துக்கிட்டே காலை இந்த கையை எல்லாம் முடிச்சுக்கிறது எல்லாம் செய்வேன். ஆனால் இப்போ காலங்களில் முடியல. அதனால் இதில் சொல்லப்பட்ட ஒரு 4 எக்ஸசைஸ் மாத்திரம் நான் பண்ணுறேன், நானே ஃபிசிக்கலாக பண்ணுறேன். அது மாத்திரம் போதும். உங்களுக்கு என்ன நோய்க்கு எந்த விதமான முத்திரை நீங்கள் எடுத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு பூராமே இதில் கடைசி பக்கத்தில் ஃபஸ்ட் பேஜில் என்ட்ரில் போட்டிருக்கிறாங்க. அந்த படிக்கு நீங்கள் சென்னீங்கனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிவலிங்க முத்திரை, அந்த முத்திரை, எந்த முத்திரைன்னு போது எந்த பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அருமையாக இருக்கு பாருங்கள். தேவைப்படுறவங்க வாங்கலாம், கட்டாயம் இல்லை. தேவைப்படுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க, இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் அதை பற்றி சொன்னாருங்க. அது ஒரு விஷயம். அடுத்தாப்பில் இப்போ களஞ்சி மேப்பை பற்றி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எல்லாரும் கண்டிப்பாக களஞ்சி மேப்பை டவுன்லோட் பண்ண வேண்டியது கட்டாயம். என்னட்டா காலத்தின் கட்டாயம். நமக்கே உண்டான இன்றைக்கி என்ன பென்ஷன் வந்துச்சுன்னு தெரியும். போன மாதம் எல்லாம் பரபரப்பாக இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லேருந்து இந்த நியூ ரிஜிமா, ஓல்டு ரிஜிமா, பேன் கார்டு அட்டாச் பண்ணுறது எல்லாம் பரபரப்பாக வந்துகிட்டு இருந்துச்சு. வந்தால் சார் இன்கம் டேக்ஸை 7.5 லட்சத்துக்கு மேலே போனால் நீங்கள் வந்து ஓல்டு ரிஜிமு, இல்லைன்னா நீங்கள் நியூ ரிஜிமில் இது பண்ணணும், ஆப்ஷன் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஃபார்முலா அவங்க கொடுக்கல, அதில் அவங்கள ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துருவாங்கன்னு சொல்லிட்டேன். அதாவது ஓல்டு ரெஜிம் நியூ ரெஜிமுக்கு 2 வித்தியாசம். நிறைய சேமிப்புகள் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கு 80Gல வந்து டிடக்ஷன் கொடுக்குறாங்க, அது ஓல்டு ரெஜிம்ல கொடுக்குறாங்க. அப்படி இல்லை நம்ம வெறும் பென்ஷன் தான் அப்படின்னா வந்து நியூ ரெஜிம் இஸ். ஏன்னா 7.5 லட்சத்துக்கு மேலே தான் அவங்க கையே வைப்பாங்க. இது பழைய ரெஜிம் எடுத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு 62,501 ரூபா பென்ஷன் வாங்கி அவங்க தான் கவலைப்படணும். அது வந்து வருஷத்துக்கு 7.5 லட்ச ரூபா வரும் போல டோட்டலாக பார்த்தீங்கன்னா. அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது இல்லாதவங்களும் எல்லாரும் சந்தேகம் கேட்டாங்க, சார் டாக்ஸ் ரிடக்ஷன் பண்ணவே ஐடி கிட்ட வீடியோலாம் போட்டோம். என்னடா திடீர்னு அங்கேருந்து டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நாங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஆனால் அவங்க மூலம் தான். ஆமாம், எல்லாமே டெய்லி போட்டுகிட்டே இருந்தாங்க, 2 மணி நேரமே போட்டுட்டு இருந்தாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுலயுமே வந்து ரெஃபரன்ஸ் கிடையாது. அப்பவே எனக்கு டவுட் இல்ல, அந்த அட்ரஸ் யாருமே ஒரு ரெஃபரன்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் வந்து ஓரல் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் இருந்தாலும் இருக்கணும் இல்லையா? அதுவும் இல்ல. அப்பவே எனக்கு டவுட், சார் வந்து இவ்வளவு கணக்கிடுறாரு, ஒண்ணுமே ரெஃபரன்ஸ் இல்லாம சொல்றாரு. இந்த she has also conducted a meeting மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல. ஆமா, அதுல அட்டெண்ட் பண்ணிருக்காரு. ஒரு 35 சங்கம் வந்திருக்காங்க. அவங்க கேட்டாங்க, அதுக்கு அவங்களுக்கு தான் நான் சொல்லிட்டு நான் என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் அது ஃபுல்லாவே அவங்களுக்கு இருந்துச்சு. அதை வாய்ச்சாங்கனாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறது வந்து நீங்க வந்து அந்த ஃபார்ம் பனிஷ் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா பனிஷ் பண்ணிருங்க. அதாவது இன்கம் டேக்ஸ்ல ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமா, அது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து டெபாசிட்ஸ் அது இதுன்னு நிறைய போட்டிருந்தீங்க. ஓல்டு ரெஜிம் ஆனால் 3.5 லட்சத்துக்கு மேலே வந்து இட் வில் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் ஃபார் இது. ஆனால் 7.5 லட்சம் வரைக்கும் நம்ம இன்கம் டேக்ஸ் வராது அப்படின்னு சொன்னால் நியூ ரெஜிம் தான் பெட்டர். ஆனால் எந்த டிடக்ஷனும் கிடையாது. சர்வீஸ்ல இருக்கும்போது நியூ ரெஜிம்ல வந்திருந்தாங்கன்னா இப்போ ஓல்டு ரெஜிம் மாற முடியுமா? எப்படி சர்வீஸ் ரெஜிம் மாறலாமான்னு கேக்குறாரு. ரெஜிம்ல கட்டிருக்கோம். ஆமா, இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மென்ட் இப்போ கேக்குறது ஃபைனல்.
அதனால இப்ப நீங்க எதுக்கு ஃபைனல் நினைக்கிறீங்களோ அதை ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வருஷம் அதை மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் இயருக்கு ஓல்ட் ரெஜிம் எல்லாருமே ஓல்ட் ரெஜிம்ல வந்து சேவிங்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க சார். ஆமா ஆமா 80C 1.5 லட்சம் தான், 80Dல 50,000 தான். அப்ப எல்லாத்தையும் கூட்டி பாருங்களேன், ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் அளவுக்கு வராது. இப்போ என்ன இதில் சந்தேகம்னு கேட்டிங்கன்னா ஐடி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணணுமா வேணாமா? நிறைய பேர் சார் எனக்கு வராது, இருந்தாலும் ஆர்பி ராதாகிருஷ்ணன் தாசில்தார் ரிட்டையர்டு இங்கே உள்ளவர் தான் அவர், சார் நான் தாக்கல் பண்ணுறேன். அப்புறம் டிஎஸ்ன்னு ஒருத்தர், டி சுப்பிரமணியன் ஒருத்தர் ஒரு ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் மாவட்ட தலைவர் சொல்லிக்கிறீங்களங்க, நீங்கள் தாக்கல் பண்ணாமல் இருக்கலாமா? 4-5 ரூபா நல்லா நாக்க போடுங்க மாதிரி கேட்டார். இவருக்கு சுருக்குண்டுச்சு, இந்த தடவை ரொம்ப வேகப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஒரு ஆளை வந்து விட்டமே அவருக்கு தாக்கல் பண்ணலை. அவங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ ஆல்சோ ஃபார் போத் ஆஃப் அஸ் ஒரு இதை கிரியேட் பண்ணிடுங்க, ஒரு நில் ரிட்டன் தயார் பண்ணிடுங்கன்னு சொல்லி 600 ரூபாய் கையில் 600 எவ்வளோ 1200 ரூபாய் கையில் கொடுத்து விட்டாச்சு. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மேடம் சொன்னாங்க, நான் இப்போ சர்டிஃபிகேட்டுக்காக போயிட்டு வந்தேன் தாலுகா ஆஃபீஸுக்கு, கில்டாவா மிட்டில்டா மேடம் சொன்னாங்க, எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் பட்டா கொடுத்து? 3 வருஷம் ஆச்சு. இப்போ சார் ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த சர்டிஃபிகேட்ஸ் பூரா டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்டு டிஆர்ஓ கேடரில் ஒரு 14 பேரை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே தினமலரில் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1 வீக் 10 டேஸ்க்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 26 சர்டிஃபிகேட் நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, லோட்லஸுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க. அது பேர் என்ன ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நம்ம வில்லங்க சர்டிஃபிகேட், சாரி அது பேர் என்ன வில்லங்கம் போட்டு இது வாங்குவோமே சால்வன்சி, எல்லாத்துக்கும் யாரா நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு? தாசில்தார் தான் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. ஈஸ் எம்பவர்டு இந்த சப்ஜெக்ட் கொடுக்குறதுக்கு அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு. அப்படிங்கிற போது அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, 2 வீலர் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அதை 2 வீலர் ஆஃப் பண்ணிவிட்டு நான் தாலுகா ஆஃபீஸுக்கு போனேன், ரெவன்யூ பண்ணுற போக சொன்னாங்க, ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டாக ஏதோ சொல்கிறாரு இவர். சர்டிஃபிகேட்டுக்காக போடும்போது அந்த விஓவை கேட்டேன், அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 2-3 தடவை போயிட்டு 2 வீலரில் அப்படியே இருந்த மணிக்கே வீடியோ கவரேஜ் பண்ணுறாரு. ஒரு சார் பட்டாமாறுதல் தான் இது கையர் நிலை. ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லி கடைசியில் நான் சம்பாதிக்கிறது மாதத்துக்கு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா சம்பாதிச்சு என் குடும்பத்தை காப்பாற்று பெரிய சமாச்சாரம் இருக்குது. இவங்களுக்கு பவர்ஸ் வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் அவங்கள திண்டாட வேண்டியிருக்கு. ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை கேட்டால் கடைசியில் தாசில்தாரை பொறி போட்டுருவாயா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. கடைசியில் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பப்ளிக்கு நான் போனேன், ரூபாயை கொடுத்தேன், அந்த அம்மா வாங்கிட்டாங்க, லேடி நம்ம வாங்கிட்டாங்க. இன்டர்ன் அதை சொல்கிறாருல்ல, இது எப்படியோ கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. இந்த வீடியோ கவரேஜ் வந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஓடிச்சு. இந்த வீடியோ மூலம் அப்படியா அந்த அவர் இப்போ கங்காதரன் பார்த்துருக்கிறாரு அப்படின்னு போட்டு என் மேலே நடவடிக்கை இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து எல்லா அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும்னு சொன்னேன். இல்லை அதே மாதிரி முதலமைச்சர் கவனத்துக்கும் போய் அந்த பர்சன் வந்து அண்டர் சஸ்பென்ஷன் இப்போ இது அவருக்கு ஆன ரிலீஃப் கொடுத்துட்டாங்க, சஸ்பெண்டட். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க, ஒரு 224 பக்கத்துக்கு ஒரு இது வந்துருக்கு. அதை நான் டாஸ்வராட கூட போட்டு விட்டேன் பாருங்க. அது யார் யாருக்கு கைட்டு வாங்கினா அதெல்லாம் கொடுத்தாங்க. எவ்வளோ பூரா அந்த யார் யாருக்கு வாங்கினா அதெல்லாம் அப்படியே கலந்து போட்டுருக்காங்க. ஆச்சுங்களா சார்? இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் வந்து இதை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்கள் அதை பயனுள்ளதாக. கீழே கடைசியில் ஒரு ஆரோ மார்க் போட்டு HUDT RI தாசில்தார் சில இதில் VAO அப்படின்னு போட்டு நீங்கள் இ செக்ஷனில் இப்போ என்ன மூலமாக நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா யார் யாருக்கு போகுது, 4 பேருக்கு போகுதுன்னா கீழே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க, இன்னும் நாளுக்கு போய் ஃபைனல் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஆமாம். ஸோ பார்க்கணும்னு சொல்ல இன்னென்ன ரூட்டுக்கு போகும்னு சொல்கிறாங்க. அவங்க கடைசியில் உங்களுக்கு சம்மப் பண்ணி வரணுங்கிறாங்க சார். ஆமாம். எல்லா இதுலயுமே ஒரு ப்ரொவிஷன் என்ன வச்சிருக்காங்கன்னா நேரில் என்கொயரிக்கு கூப்பிடலாம்னு வச்சிருக்காங்க. ஆமாம். இப்போ இதில் ஒரு பெக்யூலியர் கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மதுரை டவுன்ஸில் வந்து சீனிவாசன் ஒரு CTO இருந்தார், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். அவரோட டாக்டர் சமீபத்தில் ஒரு 2 மாதம் முன்னாடி இறந்து போனாங்க. அது வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம். ஃபிக்ஸ் இருக்கும் போல் அந்த பொண்ணுக்கு. திடீர்னு மேரேஜ் ஆகி வீட்டுக்கு வந்து இவருடைய தங்கி இருந்த பொண்ணு இறந்து போச்சு. இறந்து போனதுக்கு அவர் ஹேர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காரு. கேட்டு வித் ஆல் டாக்குமெண்ட்ஸை அவர் வந்து இ-சேவை மையத்தினலாம் அப்ளிகேஷன் அனுப்பிச்சார். அனுப்பிச்சா அங்கே இருந்து கண்ணனேந்தல் ஆரையான், அந்த அம்மா பேர் அன்னலட்சுமியா, அதையும் சொன்னார். சார் நீங்கள் மனு போட்டிருக்கீங்களா? ஹேர் சர்டிஃபிகேட் போட்டிருக்கீங்களா? ஆமாம்மா. சார் நீங்கள் என்கொயரிக்கு வரணும். நான் ஏன் வரணும்? நான் ஒரு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தவன். நான் வந்து மதுரை மாநகர் கிளையில் துணைத் தலைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கலெக்டரேட்டுக்குள்ளே தான் இருக்குது. நான் என்னை எது கூப்பிடுறீங்க? நான் தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் பூராவுமே
அதில் வந்து பதிவு பண்ணி இசேவை மையத்தில் அனுப்பிச்சிருக்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் நீங்கள் வரணும், 2 தடவை கால் பண்ணியிருக்காங்க, நான் வரவே மாட்டேன், கொடுத்தா கொடுங்க அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே இல்லை சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் இன்னும் என்கொயரி பண்ணணும், நான் ஏன் உங்கள்கிட்ட வரணும் அப்படின்னு வதனதான் பேசியிருக்காரு. பேசினோடனே கடைசியில் அவங்க வீட்டுக்கு நாங்கள் வரோம், நீங்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளில் ஒரு பர்டிகுலராக நான் ஆஃபீஸ்க்கே போகல, நான் வீட்டில் இருக்கிறேன், அன்றைக்கி பூரா வரல, அன்றைக்கி சாயங்காலம் சர்டிஃபிகேட் வந்துருச்சான். எப்படி இப்படிலாம் நம்ம சொல்லி தான் அதை வாங்க விட்டுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி பல்வேறு இந்த 26 சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் யாரும் வந்து இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் மனு போட்டேன் 3 வருஷம் அந்த அம்மா சொன்னது வயிற்றுச்சலாக இருந்துச்சு, அதெல்லாம் வேணாம், நீ மனு போடுங்க, ஆர்டிஐயில் கேளுங்க, இத்தனை தேதி நான் கொடுத்த மனு என்னாச்சுன்னு கேளுங்க சொல்லிடுவாங்க. அடுத்தாப்பில் மோகன்கிறவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. அவருக்கு பேர் என்ன, பட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு இதுக்குன்னு அப்பாயிண்டட் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் மதுரை டிஸ்ட்ரிக்ட். இந்த செக் பண்ணுறதுக்கு 26 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? ஜோனல் ஆஃபீஸர் மாதிரி நோடல் ஆஃபீஸர். அதாவது நம்ம அப்ளை பண்ணோம், நமக்கெல்லாம் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்களான்னு பார்க்குறீங்களா? அதாவது they are rejecting the application without proper reasons. ஆமா, அதையும் செக் பண்றாங்க. எதுவுமே ரீசனே போடாம ரிஜெக்ட் பண்றாங்க. ஆமா, அதெல்லாம் ஒரு ப்ராப்பரா கேட்கணும்ல. இந்த ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ 29ஆம் தேதி பேப்பர்ல அது இருக்கு. 29th லாஸ்ட் மந்த். சந்திரமோகன் கலெக்டர் ஆஃப் மதுரை. இல்ல மோகன் தான். அவர் வந்து நமக்கு ஜோனல் ஆஃபீஸர் எதுக்குன்னா ட்ரவுட் ரிலீஃப் எல்லாத்துக்குமே அவர் தான் அப்ப சந்திரமோகன் போட்டு சந்திரமோகன் சொல்றாரு தெரியும் நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து அதுக்காக யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு தடவை அதாவது 29ஆம் தேதி பேப்பரில் தினமலர் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. 2 நாளைக்கு முந்தைய எதேச்சியா தினமலர் பிறட்டினா 27ஆம் தேதி மதுரை வடக்கு தாலுகாவில் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஆய்வு அப்படின்னே போட்டிருக்காங்க. அவர் பேர் வெறும் மோகன் தான் போட்டுருச்சு. சார் சொன்ன மாதிரி சந்திரமோகனா கூட இருக்கலாம். என்ன அதனால ராமன் நாட் மோகன், ராமன் கரெக்ட். இல்ல ராமன் தான், ராமன் 29ஆம் தேதி பேப்பர்ல இருக்கு. 27ஆம் தேதி வடக்கு தாலுகா பார்த்திருக்காரு. 27 இங்க வந்து பார்த்திருக்காரு. 27/5 ஃபைனல் டிசிஷன் நமக்கு தெரியாது. இல்ல இதுக்கு ரெமெடி மட்டும் சொல்லுங்க நீங்க. அதாவது அதனால நம்ம ரெவென்யூ பீப்புளே போய் இப்படி போய் வரிசையில் நிக்க கூடாது. ரெவென்யூ பீப்புளே 3 வருஷமா எனக்கு பதில் இல்லை சொல்லக்கூடாதுன்னு சொல்றாரு. அதான் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றாரு அவர், அதை சொல்லுங்க. ஒண்ணுமே வேண்டியதில்லை. எத்தனை டே கொடுத்தீங்க நீங்க? ஆமா, உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம். அதுக்கப்புறம் வந்து வரலைன்னு சொன்னா யூ ப்ளீஸ் கோ த்ரூ ஆர்டிஐங்கிறாரு. ஆர்டிஐல போங்க, எனக்கு கொடுத்த மணி என்னாச்சு? அவ்வளவுதான். முதல் மணிவே நீங்க காணாமன்னு சொல்றதுக்கு அவனுக்கு அத்தாரிட்டி இருக்கா? given it through e-center, there is record. ஏடி எல்லாம் கிடையாது, e-center ரெக்கார்ட் இருக்குல்ல, ஐடி கொடுக்குறாங்க. e-center தான் அனுப்பணும். இப்பெல்லாம் எதுவுமே நீங்க அனுப்ப முடியாது, தபால் வேலையே கிடையாது, e-center தான். அதனால எல்லாமே எப்பவுமே இந்த பட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் நம்ம சப்ஜெக்டா இருந்து நம்மளே பெரிய முரட்ட ஆபீசரா இருந்தவங்க சொல்லிக்கிறவங்களே வாங்க முடியலன்னா அந்த மாதிரி கேவலம் வரதும் கிடையாதுங்க. இவர் சொந்தக்காரங்க ஒருத்தங்களுக்கு அவர் மிலிட்டரி ரிட்டையர் ஆனாரு. ஆர்எஸ் முகட்டாளுக்கு சார், இவர் திருவாடனில் தாசில்தார் ஒரு காலத்தில் இருந்தார் 96களில். ஆர்எஸ் முகட்டாளுக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல ஒரு 7 வருஷமா பிரிஞ்சிருச்சுங்க. அவங்க இருக்கிறது வந்து வரவணின்னு ஒரு வில்லேஜ். அவர் மிலிட்டரியில் வேலை பார்த்து ரீஎம்ப்ளாய் ஆகி இறந்து போயிடுறாரு. அவருக்கு என்ன பண்ணாங்க, 6 லட்சம் சொத்து இருந்திருக்கு. 1 லட்சம் சொத்தை தூக்கி இன்னொருத்தன் தலையில் போட்டாங்க. இவர் அவர் இறந்துடுறாரு. அவர் ஒய்ஃப் தான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆர்எஸ் முகன் தாசில்தார்ட்ட போனால் 2-3 தடவை போயிருக்காங்க. அந்த லேடி போனோடனே சிஸ்டர் வந்து ஏடி பஞ்சாயத்தாக இருந்துச்சு. அப்போது கலெக்டரேட்லேருந்து அந்த பிள்ளையும் போய் ஒரு தடவை போய் சொல்லிட்டு வந்திருக்கு. சார் இந்த மாதிரி எங்கள் அத்தை தான், அவங்க மனம் என்னாச்சு அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து போட்டுருவோமா, நீங்கள் போங்க, நீங்கள் அடிக்கடி வராது, நீங்கள் யார் ஏடி பஞ்சாயத்தா, நீங்கள் இங்கே வந்தீங்க, இப்படிலாம் கேட்டு விட்ருக்குறாங்க. போகிற போது நேராக மெட்ராஸ் போயிருக்கும்போது உங்களோட அப்ளிகேஷன் காப்பி எல்லாம் கொண்டு ஜாயின்ட் சிஎல்ஏட்ட கொண்டு கொடுத்துருந்தாச்சு. போன உடனே சார் பிஹெச்டி டு கலெக்டர், ஃபார்மர்லி பிஹெச்டி டு கலெக்டர் ரிட்டையர்டு ராமானுஜம் அப்படின்னு போட்டு கொடுத்தவொடனே உடனே கூப்பிடுங்க அப்படின்ட்டாரு. கூப்பிட்டோடனே என்ன சார் நீங்கள் பிஹெச்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூட நடக்கலையா சார்? அந்த வயிற்றுல எங்க இவர் தாசில்தார் திருவாடனை இருந்தவர் வட்டம் பிரிஞ்ச பிறகு ஒன்றுமே கேட்க மாட்டேன்றாங்க சார். உடனே அந்த பிசி கூப்பிட்டு நோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 நாள் அங்கேருந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு. யாருக்கு? டிஆர்ஓக்கு லெட்டர் வந்து என்ன ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கேன்னு கேட்டு வந்தேன். அதை பிடிச்சிட்டு பிரிட்டன் எழுதிட்டார். எல்லாத்தையும் காப்பி போட்டு டிஆர்ஓ காப்பி அவங்களுக்கு ஆஸ்லேட்டாக பெண்டிங் வித் டிஆர்ஓங்கிற மாதிரி. சாரி, அவங்க தாசில்தாருங்கனால ஆர்டிஓ கடைசியில் ஆர்டிஓ என்கொயரிக்கெலாம் போய் 2 மாதத்தில் பட்டா கொடுத்தாங்க. இறந்துட்டாங்க. அவங்க இறந்து அதே இடத்துல புதைச்சாங்க. அப்போ தான் கேட்டு எந்த இடத்துக்கு நீங்கள் பட்டா இந்த இடத்துல அவருக்கு பட்டா கொடுத்தீங்க. அப்படிலாம் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் உங்கள் கேஸ் டீட்டெயில்ஸ் மாத்திரம் கொடுத்து ஆர்டிஐயில் போடுங்க. போட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து இதெல்லாம் நமக்காக போய் தொங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். யார் வேணாலும் அப்பீலா ஆர்டிஐக்கு போட்டீங்கன்னா அந்த ஃபைல் உடனே டிஸ்போஸ் ஆகிடும். சரிதா? ஜியோ ஏன்னா
ம். பத்திரம் 15 உடனே பட்டா மாறுது. ஆமாம். சார் கடைசியா ஒரே ஒரு ஃபினிஷிங் கணேஷ் ஒரே ஒரு ஃபினிஷிங் டச்சு. இப்போ 2 நாளைக்கு இடையில என்ன நியூஸ் வந்துருக்கு? எல்லாரும் தினமலர் வாங்கி படிப்பீங்க. லட்சம் பிரதிகள் போகுது வெளியே. அதில் இப்போ என்ன போட்டாங்கன்னா, நீங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக இருந்து பிரச்சனை இல்லாமல் இருந்தால் உடனே பட்டா இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு. 2 நாள் கழிச்சு வருவாய்த்துறை அலுவலர்கள் இதை பற்றி ஒன்று விவரம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பதிகிற போது சரியான மொபைல் நம்பர் கொடுக்கறதில்ல, அதில் ஸ்டேஜ் ஆஃப் தி பெட்டிஷன் எப்படி என்னங்கிறது எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல. இன்னைக்கு பேப்பரில் என்ன இருக்குன்னா 15ஆம் தேதியிலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பேப்பரில் இருக்குது. மார்னிங் பேப்பரில் பார்த்து வந்துரு. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். பட்டாவுக்குன்னு போட்டு நம்ம ஆட்களே போய் தொங்குறதை பார்த்தா ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது. அதனால் இந்த முறையை அடாப்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லி அமைகிறார். நன்றி, வணக்கம். சசிகுண்டா என்ன பண்ணாங்க? மேடம் அது மாதிரி சசிகுண்டா என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு காலவரையறை கிடையாது. அதனால இருந்தாலும் அது பண்ணிருங்க, நல்லது. என்ன பண்ணணும்னா, அதாவது ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிமா இன்கம் டேக்ஸ்ல நீங்க எதை எழுதுறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கு. அதை வந்து ஒயிட் பேப்பர் எழுதி கொடுத்தா கூட ஒயிட் பேப்பர் எழுதி கொடுக்கலாம். ஆமா, இல்லைன்னா ஒரு ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்ம் வேணும்னு நான் கம்யூனிகேட் பண்றேன். தேவையானவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து பேன் கார்டு எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. பேன் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு பண்ணிடுங்க. பேன் கார்டு வாங்கியிருக்க 15 டேஸில் வந்து அங்கே வந்துடும். நீங்கள் இப்போ நான்லாம் வந்து 600 ரூபா கொடுக்குறீங்க, 500 ரூபா கொடுக்குறீங்க வந்து டைம் இன்னும் நான் வந்து எப்போ வந்து அதிகமாக சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இருந்து நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நானே தான் பண்ணுவேன். என் பையனுடைய போல இன்கம் டேக்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சிஸ்டத்தில் போனீங்கன்னா இன்கம் டேக்ஸினுடைய டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் போட்டிருக்கீங்க, அதுக்கு டிடிஎஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதுக்கு வந்து நம்மளே தேடி போக வேண்டியதில்லை. ஸோ அதனால் வந்து ஏன்னா நம்ம பேன் நம்பரை வந்து அங்கே கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அதுவே கொடுத்துரும். அதனால் இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதுக்காக போய் 500-600 ரூபா யார்ட்டையும் கொடுத்துட்டு வேண்டியதில்லை. நீங்களே வந்து தாராளமாக பண்ணலாம். அந்த ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் வந்து இட் கேன் பி ஹேட் ஃப்ரம் தி வாட்ஸ்அப் இட்ஸெல்ஃப். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மாதிரி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளுடைய ஓய்வூதியருடைய கடமைகளை சரிவர செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டோம்னா நமக்கு எந்த விதமான இல்லை. மற்றபடி வந்து பாட்கார்டு வாங்கினா சிம்மக்கல்ல 48 போய் நின்று அப்படியே திரும்ப இன்டெகிரேட்டட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு மாநில ரொம்ப சீப் ரேட்ல அவங்க வாங்கி தராங்க. 50 ரூபாய் என்னமோ அந்த காலத்துல இப்போ அவங்க போனீங்கன்னா ரொம்ப சீப் ரேட்ல இறப்பின் போது இன்கம் டேக்ஸ் நீங்க ரிட்டர்ன் எங்கனாலும் அதாவது ஒரு லோன் அப்ளை பண்ணீங்கன்னா அவங்க 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் அரசு வந்து நம்ம அதனால அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். இன்கம் டேக்ஸ்லாம் ரிட்டர்ன் வருஷம் கொடுக்குறாரு. மேற்கொண்டு இதுல இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு கேஸ்ல மாட்டி நீங்க இது இன்கம் டேக்ஸ் போறாருன்னு வைங்க, அவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களா இருந்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜெயிலுக்கு போனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது மாதிரி 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல இதானாவா அடடே அதுக்கு 3 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் அதாவது இப்போ நம்மளுடைய இறந்த உறுப்பினர்கள் 3 பேர் சொன்னோம் இல்லையா, 3 பேர்ல வந்து இது குமார் வந்து நான் அப்போ வந்து உடுமலைப்பேட்டையில் இருந்தேன். சன் அப்படின்னு டிரான்ஸ்பர் டு உடுமலைப்பேட்டை நோ. ஸோ ஐ will come ஆனாலும் உடுமலைப்பேட்டைக்கு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் இருக்கல. 3 பேருக்குமே ஃபோன் பண்ணேன். அங்கேருந்து எங்கள் போடியிலேருந்தே நான் இந்த மாதிரி போகிறேன், பையனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே நம்பர் தானே பழைய நம்பர் சொல்லியிருந்தேன். சரி, அதனால இந்த நம்ம கொடுக்கக்கூடிய குடும்ப நல நிதி
அப்படிங்கிறதுக்காக நான் நம்முடைய செயலாளர் அவர்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு வந்து கொம்பையன் அவர்களுக்கு இன்க்ரீஸ், ஏன்னா பழைய ரிஜிஸ்டர் தான் இருக்காரு, அதனால அவர்களுக்கு இவர் ஏன்னா செக்கில் கையெழுத்து போட்டதுக்கு நான் இல்லைன்றதுனால பொருளாளர் கையெழுத்து போட்டாரு. அந்த கையெழுத்து கொடுத்ததுக்கான காசோலையை இன்று அவருக்கு நாம் கொம்பைன்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து குமார் அவர்களுக்கு 5000 rupees, அவருக்கும் வந்து அடிஷனல் கொடுக்கல. ஸோ 5000 rupees. ஸோ அதையும் இன்னைக்கு நாங்கள் முடியல கொடுக்குறோம். என்ன அப்படின்னா அதை 3 மணிக்குள்ள இருக்கிறாங்க, அதனால போய் லாஸ்ட் ரைட்ஸ் நம்மளால காலை மரியாதை பண்ணிட்டு அதை கொடுத்துட்டு அவருக்கு 10,000 ரூபா, ஏன்னா அவர் வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாரு, 2000 ரூபா கொடுத்தாரு. ஸோ அவருக்கு 10,000 ரூபா நம்ம திருநெல்வேலி நிதியாக வழங்க இருக்கின்றோம். அதில் வந்து இப்போ நாங்கள் நிர்வாகிகள் கலந்துருக்கோம். நீங்கள் யாருக்கு வேணும்னாலும் வரலாம், வந்து வரணும்னா இது நடராஜன் அவர்களுடைய இறுதிச்சடங்கு. ஸோ அதுக்கு 10,000 ரூபா. திஸ் இஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.